சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது அலர்ஜி இல்ல சார், அம்மா போட்ட மாதிரி இருக்கு. அம்மையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்காத. ஏதோ ஃபுட் அலர்ஜி மாதிரி இருக்கு. மகேஷ், நேத்து நைட்டு நீங்க எங்க கூட டின்னருக்கு கூட வரல. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டதா சொன்னீங்க. எங்க சாப்பிட்டீங்கன்னு தெரியலையே. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஃபுட் அலர்ஜினா இப்படி உடம்பு ஃபுல்லா கொப்பளமா வராதுமா. தடிப்பு தான் வரும். அப்ப பூச்சிக்கடி ஏதாவது இருக்குமோ? இல்லக்கா, பூச்சி கடிச்சாலும் இப்படி தடிப்பு தான் வரும். இப்படி கொப்பளமா வராதுக்கா. எனக்கு என்னமோ அஞ்சலி சொல்ற மாதிரி அம்மையா தான் இருக்குமோன்னு தோணுது. ஆமா, அவ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கா பாருங்க. அவ சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கெல்லாம் என்னங்க தெரியும்? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? குணா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? மகேஷ் தம்பிக்கு எதனால இப்படி ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதனால ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் அவளும் அவளுக்கு தெரிஞ்சதா சொல்லிட்டு இருக்கா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நாமளா இப்படி தேவையில்லாம குழம்பிக்கிறதுக்கு பதிலா மகேஷ் தம்பிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். தம்பி, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாம் மேடம், சார ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போக வேணாம். எனக்கு நல்லா தெரியும் இது அம்மா தான். பாத்தீங்களா நீ? இதுக்கு தான் நான் அவளை பேச விடாம அடக்கடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க லைட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ண உடனே எப்படி ஆரம்பிச்சா பாத்தீங்களா? நாம என்ன செய்யணும்னு இவ டிசைட் பண்ணிட்டு இருக்கா. குணா, ஏய், எங்க மாப்பிள்ளை எங்க கூட்டிட்டு போனோம், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் மூட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி போற வழியை பாரு. குணா, மாப்பிளைக்கு இப்படி இருக்கு அது என்னன்னு பாக்குறத விட்டுட்டு அஞ்சலி இங்க கிளப்புறதுல இருக்க. ஒருவேளை அஞ்சலி சொல்ற மாதிரி மாப்பிளைக்கு அம்மையா இருந்தா என்ன பண்றது? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? செல்வா, நீ முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. போங்க போங்க. இது வந்துரு மாப்பிள. அஞ்சலி, அம்மானா இப்படிதான் இருக்குமா? ஆமா சார், நான் பாத்திருக்கேன். இது அம்மா தான். அப்படின்னா இது எப்போ சரியாகும்? அம்மா போறதுக்கு ஒரு ஏய், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் பாரு இவ. உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. ரொம்ப தெரிஞ்ச மாதிரி உன் குருவி மூளையில எதையாவது யோசனை பண்ணி எதையாவது சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காத மாப்பிளைய. அதான் டாக்டருக்கு போன் பண்ண போயிருக்காருல, கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவார். அது வரைக்கும் உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாரு. மாப்பிள, இவ சொல்றதெல்லாம் வச்சு நீங்க உங்களுக்கு அம்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். டாக்டர் வரட்டும். அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லா டவுட்டையும் அவர்கிட்டயே நம்ம கேட்போம். அக்கா, டாக்டர் இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாரு. மாப்பிள, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? காஃபி மட்டும் கொடுங்க ஆண்டி. சரி. ஏய், நீ எங்க போற? காஃபி போட. உனக்கு தான் கணக்கெல்லாம் முடிச்சாச்சு இல்ல? இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. போ. கவி, வழி விடுமா. மாப்பிள, நீங்க வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, போங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஹலோ சார். வாங்க டாக்டர், வாங்க. உங்க மாப்பிள்ள எங்க இருக்காரு? மேல ரூம்ல தான் இருக்காரு. வாங்க போலாம் சார். வாங்க. வாங்க டாக்டர்.
வாங்க வாங்க மாப்பிள்ளைக்கு என்னன்னு பார்த்து சொல்லுங்க இதோ டாக்டர். பாக்குறேம்மா. இவ வேற அம்மா அது இதுன்னு சொல்லி மாப்பிள்ளைய தேவையில்லாம பயமுறுத்திக்கிட்டு இருக்கா டாக்டர். மாப்பிள்ளைய கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி அம்மா இல்லன்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டா டாக்டர். இவருக்கு சிக்கன் ஃபாக்ஸ். ஐயோ டாக்டர், நாங்க அவருக்கு சிக்கன் எதுவுமே கொடுக்கலையே. அம்மா இவருக்கு அம்மா போட்டிருக்குமா? இதைத்தானே அஞ்சலி சொன்னா? நீ அஞ்சலியை கோச்சிக்கிட்ட? டாக்டரும் அதைத்தானே சொல்றாரு. டாக்டர் அப்ப உடனே மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலாமா? இல்ல அதெல்லாம் வேணாம், அவரை வீட்ல வச்சே பாத்துக்கலாம். ஏய், உன்னை யாராவது கேட்டாங்களா? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. அதான் டாக்டர் இருக்காருல்ல, மாப்பிளைக்கு என்ன பண்ணணும்னு அவர் சொல்லுவாரு. டாக்டர், இவருக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு முக்கால்வாசி பேர் கோவில்ல தான் போய் நிக்கிறாங்க. அத நான் தப்பா சொல்லல, அது அவங்களோட நம்பிக்கை. இன்னைக்கு அறிவியல் எவ்வளவோ வளர்ந்திருந்தாலும் நம்ம நம்பிக்கையெல்லாம் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கு. காலம் கடந்து ஒரு நம்பிக்கை நிலைச்சு இருக்குன்னா அதுக்கு சக்தி இல்லாம இருக்காது. இப்ப எனக்கே அம்மா போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் அம்மாவும் என் ஒய்ஃபும் என்ன வீட்டுல படுக்க வச்சு வேப்பில வைத்தியம் தான் பண்ணுவாங்க. அதனால ஆஸ் அ டாக்டரா நானே சொல்றேன், இவரை வீட்டுல வச்சே பாத்துக்கோங்க. நான் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு போறேன். Okay. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். பட் 24 ஹவர்ஸும் அவர் பக்கத்துல இருந்து யாராவது ஒருத்தர் இருந்து பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர்.